நீங்க ஒரு பைக் லவரா இருந்தீங்கன்னு சொன்னா இன்றைய நாள் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு பொற்காலம் வேண்டிய சொல்லலாம். ஸோ நம்ம செங்கலடியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸோட்டிக் பைக் ஆட்டோ அவங்களோட 3வது ஷோரூமை வந்து இன்றைய டேட்டுக்கு வந்து ஸ்பெஷலா கிராண்ட் ஓப்பனிங் செஞ்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட 2வது பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கல்முனையில சேம் டேட்ல மார்னிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எக்ஸோட்டிக் பைக் ஆட்டோ கொழும்புல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வரைக்கும் நிறைய பேட ஹையர் சிசி பெர்ஃபார்மன்ஸ் பைக் கனவுகளை வந்து நனவாக்கி கொண்டிருக்காங்க. இனிமேல் கிழக்கு மாகாணத்திலிருந்து மினக்கட்டு நீங்க கொழும்புக்கு போய் அந்த பைக்ஸை வேணும் வண்டியில அவங்களுக்கு நிறைய கஸ்டமர் வந்து ஈஸ்டர்ன்ல இருக்கிறதால ஈஸ்டர்ன்லயே ஒன்றில் 2 பிரான்ச்சை இந்திய டேட்ல ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட 3வது பிரான்ச் செங்கலடியில வந்து கிராண்ட் ஓப்பனிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க உள்ளுக்கு போய் என்னென்ன பைக்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸோட்டிக் பைக் ஆட்டோவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வளமையா ஓடுற மாதிரியான பைக்ஸ் இல்லாம நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் பைக் லவ்வரா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான பைக்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இவங்களோட ஷோரூம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா KTM, BMW, Harley Davidson, Aprilia, Kawasaki, Honda, Suzuki, Yamaha, Triumph இப்படியான ஸோ அட்வான்ஸ் லெவலான பைக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எல்லா ஷோரூம்லையும் பார்த்துட மாட்டீங்க. இதெல்லாம் வேண்டணும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பைக் லவராக இருந்தாலே கொழும்புக்கு போய்தான் இதுவரைக்கும் வேண்டிட்டு இருந்தீங்க. இப்போ நம்மட ஈஸ்டர்னில் செங்கலடியிலையும் கல்முனையிலையும் வந்து இந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு க்ரூசிங் பைக்ஸாக இருக்கட்டும், அட்வென்ச்சர் பைக்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருக்கட்டும், கிளாசிக் பைக்காக இருக்கட்டும், கஃபே ரேசர் பைக்ஸாக இருக்கட்டும், என்ன பைக்காக இருந்தாலும் சரி. ஸோ இங்கே ஷோரூமில் இருக்கிற பைக்ஸ் மட்டும்தான் நண்டியில் உங்களுக்கு பிடிச்சமான பைக் எதுவாக இருந்தாலுமே வந்து நம்மட எக்ஸோட்டிக் பைக் ஆட்டோ வந்து இறக்கி தருவாங்க. உங்களுக்கு இங்கே இருக்கிற பைக்ஸ் நீங்கள் எடுக்க போறீங்கனாலும் ஓகே, அல்லது உங்களுக்கு ஸ்பெஷலான பைக்கை நீங்கள் இறக்க போறீங்கன்னாலும் ஓகே, இவங்களே இறக்கி தருவாங்க. முக்கியமான விஷயம் உங்களுக்கான லீசிங் வசதிகளாக இருக்கட்டும், அல்லது இந்த பைக்ஸை வந்து ஒரு லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இவங்களே உங்களுக்காக செஞ்சு தருவாங்க. ஸோ இப்படி ஒரு ஹையர் சிசி பைக்கை வேண்டக்குள்ள உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்னென்னு எனக்கு தெரியும். ஸோ பைக்கை வேண்டிடுவீங்க, அதுக்கு பிறகு எப்படி இவங்கள்ட்ட சர்வீஸ் இருக்குமென்று உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நீங்கள் அதை பற்றி எந்த கவலையுமே பட தேவையில்லை. ஸோ இவங்ககிட்ட வாங்குற பைக்ஸுக்கு எல்லாமே இவங்க 1 இயர் வாரண்டியும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வாங்குற பைக் எல்லாமே கவாசாக்கி, ஜாவா, BMW இப்படியான பைக்ஸ், இதுக்கு பார்ட்ஸ் இருக்க மாட்டேன் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அதை பற்றி எந்த கவலையும் தேவையில்லை. ஸோ இதுக்கான ஜெனுவின் பார்ட்ஸ், ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸோட்டிக் பைக் ஆட்டோவில் வந்து அவைலபிளாக இருக்க போது. ஸோ பார்ட்ஸுக்குமே வந்து உங்களோட பாவனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாரண்டியும் தர போகிறாங்க. ஸோ பயமே இல்லாமல் உங்களோட ட்ரீம் பைக்கை வந்து நீங்கள் இனிமேல் கொழும்புக்கு போகாமல் கிழக்கு மாகாணத்திலேயே வேண்டிக் கொள்ளலாம், செங்கலடியிலையும் கல்முனையிலையும். எக்ஸோட்டிக் பைக் ஆட்டோட லொக்கேஷனை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் மட்டக்களப்பு டவுன்லேருந்து செங்கலடிக்குள்ளே வரக்குள்ள செங்கலடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரே ஒரு சிக்னல் லைட் தான் காணப்படும். சிக்னல் லைட் தாண்டி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக பிரதேச நீர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகம், அதாவது இரிகேஷன் என்ஜினியர் ஆஃபீஸ் இருக்கும். அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸோட்டிக் பைக் ஆட்டோ இருக்கு. இவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பாருங்க வசந்தன் என்ஜாய் ஹோட்டல் இருக்கு. ஸோ இதுக்கு மிக அருகாமையில தான் அழகா போர்டெல்லாம் போட்டு எக்ஸோட்டிக் பைக் ஆட்டோ வந்து தமிழ்ல போர்ட் போட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷனும் உங்களுக்கு ஈஸியாக விளங்கியிருக்கும். இதை விட உங்களுக்கு மேலதிகமான தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.